Hi friends, welcome back to the show. This is BMS Bikes. ஃபஸ்ட்டு வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி வீடியோ பாட்டு அனைத்து நண்பர்களுக்கும் பிஎம்எஸ் பைக் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 இந்த வருஷத்தோட லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சூப்பரான செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் பைக் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலுக்கு இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா மெயினாக சிங்கிளான வண்டி ஃப்ரெண்ட்ஸ், 7 HP வண்டி. நிறைய பேர் 7 HP வண்டி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான வீடியோவாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் க்ரோவிங்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஏப்போட ஒர்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பூசு போட்டுக்கிறேன் எல்லாமே வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1984 மாடல் ஃப்ரெண்ட்ஸ், 1984 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சிங்கிள் ஓனர் வண்டி. நான் டைரக்ட் ஓனர்லேருந்து இந்த வண்டியை வாங்கினேன். எஃப்சி பார்த்திங்கன்னா 2027 வரைக்குமே கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2027 வரைக்குமே உங்களுக்கு எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்சூரன்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பழைய ஆசையிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வண்டி லுக் பாருங்கள். வண்டி எந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் நீங்களே பாருங்கள். வண்டியில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு, குரோமியம்மு, ஃபோர்க்கு, சேக்கப்ஸரு, ஃப்ரண்ட் டயரு, செல்ஃபு எல்லாமே நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போவே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வாங்குறதுக்கு உண்மையிலே லக்குன்னு தான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டியை. சரிங்களா, அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு வண்டியில் அப்படியே பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டயர் புதுசு ஃப்ரெண்ட்ஸ், புது டயர் போட்டுக்குதேன். ஃப்ரண்ட் ஃபோர்க் பூசு போட்டுக்குது, லேட்டஸ்ட் ஹைட்ராலிக் ஃபோர்க் போட்டுருக்குது. சரிங்களா, ஃப்ரண்ட்டு ஃபோர்க் எல்லாமே ரீசெண்டாக மாற்றிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக சொல்லணுன்னா இந்த மக்காடை பற்றி சொல்லி ஆகணும். ஒரிஜினல் மக்காடு ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ஒரிஜினல் மட்காடு. அப்படியே பாருங்கள், பாக்ஸ் மக்காடு. அது குரோமியம் பூசு போடுது. குரோம் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்கும். இந்த மட்காடே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிடைக்கிறது. கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா செம்ம ரேட் போயிட்டுருக்குது இந்த மட்காடு மட்டுமே. ஃப்ரண்ட்டு மட்காடு குரோம் போட்டுருக்குது. ஃப்ரண்ட்டு ஃபோர்க் நான் சொன்ன பூசு போடுது. வண்டி நம்பர் பாருங்கள், சூப்பரான நம்பரு, TDQ 774. சரிங்களா, 77 74. ஃப்ரண்ட்டு டூம் பாருங்கள், ஃப்ரண்ட்டு டூம் பூசு. இந்த ஷேட் எல்லாமே பூசு போட்டிருக்குது. 2 இண்டிகேட்டர்ஸுமே பூசு. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பருமே பூசு ஃப்ரெண்ட்ஸ், ஹெவி பம்பரு. பம்பரும் பூசு. ஹார்ன் ரூட்ஸ் ஹார்ன் போட்டுக்கிறேன். மேலே சிட்லைட் பார்த்தீங்கன்னா LED போட்டுக்கிறேன், மல்டி கலரு. சிட்லைட் எல்லாமே பூசு. ஆம்ஸ் மீட்டர் பூசு. சாவி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பூசு. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஹேண்டில் பாரு, இந்த ஹேண்டில் பார் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வண்டியில் உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகாது. சரிங்களா, இந்த மவுண்டு, இந்த செல்ஃப் சுவிட்ச் மவுண்ட் எல்லாமே பூசு. கிளாசிக் வர மாதிரி 2 சைட்லேயும் கட்டை வச்சு ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிறேன். இந்த கிளாம்புலும் எல்லாமே பூசு ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். அதே மாதிரி முன் பெட்டுக்கு ஃபுல்லாக இந்த கவருக்கு எல்லாமே குரோம் போட்டுக்கிறேன். குரோம் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். முன்னாடி பெட்டு, பேட்ரி பாக்ஸுக்கும் பாருங்கள், குரோம் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பெயிண்டிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 7 HP இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 7.5 HP இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். 7 HP மெயினாக எதுக்கு லைக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பிக்கப்பு, அப்புறம் வண்டியோட பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பீட் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். 7.5ல் பிக்கப்பு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரண்ட்டு ஃப்ளைவீல் கவருக்கும் பார்த்தீங்கன்னா குரோம் போட்டுக்கிறேன். குரோம் கண்டிஷன் பாருங்கள். இந்த ஏர் ஃபில்டர் பெண்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா குரோம் போட்டுக்கிறேன். இந்த சைலன்சர் பெண்டுக்கும் குரோம் போட்டுக்குது. இந்த கீர் பாக்ஸ் கவருக்கும் பார்த்தீங்கன்னா பஃபிங் போட்டுக்குது. இந்த கீர் ராடுக்கும் பார்த்தீங்கன்னா குரோம் போட்டுக்கிறேன். செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மோட்டர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மேல் பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
குரோம் போட்டுக்குது. அதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் கண்டிஷனும் பார்த்துக்கோங்க, பெயிண்டிங் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட வந்தது. ஸ்டேவுக்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக பெயிண்டிங் பண்ணிக்குது. சைலன்சர் பாருங்கள், சைலன்சரும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் சைலன்சர் போட்டிருக்குது. பீட்லாம் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். பேக் மக்கார்டு குரோம் கண்டிஷனும் பாருங்கள். பேக்கில் டேஞ்சர் லைட் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட் அசம்பிளி எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு. இண்டிகேட்டர்ஸ் புதுசு. பேக் டயர் ஒரு 75% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 75 to 80% இருக்குது பேக் டயரு. பேக் சேக்கப்ஸருமே புதுசு ஃப்ரெண்ட்ஸ், புதுசு போட்டுக்கிறேன் பேக் சேக்கப்ஸரு. இந்த சைடு சேரீ கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சேரீ கார்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹெவியாக இருக்கும். சேரீ கார்டு போட்டுருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட்டும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சைடு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சைடு ஸ்டாண்டாக இருக்குது. கிளச் கவர் பாருங்கள், கிளச் கவர் வந்து பெரிய கிளச் கவர் போட்டிருக்குது வண்டியில். கிளச் சைடு எல்லாமே வந்து ரீசெண்டாக ஒர்க் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பீட் சவுண்ட் தவிர வேறு எந்த சவுண்டு வராது. வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்கும். பேட்ரி பாக்ஸ் குரோம் கண்டிஷன் பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். ஏர் ஃபில்டர் முதல் கொண்டு எல்லாமே வந்து குரோம் போட்டிருக்குது. இந்த 2 சப்போர்ட் முதல் கொண்டு குரோம் போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த 2 சப்போர்ட் எல்லாமே வந்து குரோம் போட்டுக்குது. வண்டியில் வந்து செல்ஃப் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணிக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த வண்டி ஓட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் தனியாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிக்குது. வண்டியில் எங்கேயுமே சேஸ் வெல்டிங்கோ ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. வண்டி எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சொல்ல மாட்டேன், ஒயரிங் கம்ப்ளீட்டாக புதுசு, ஒயரிங் எல்லாமே புதுசு. பேட்டரி ரெகுலேட்டரு எல்லாமே வந்து புதுசு போட்டுக்கிறேன். ரெகுலேட்டரு ஃப்ளாஷரு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒயரிங் சமாச்சாரம் ஃபுல்லாகவே புதுசு. இந்த மிரர் குரோம் மிரர் தான் போட்டுக்குது. வண்டி நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். வண்டியில் ட்ராபேக்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி மட்டும் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செல்ஃப் போட்டால் வந்து கொஞ்சம் தடுமாறுது. மற்றபடி காலையில் கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு ஓடிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் செல்ஃப் போட்டால் பக்காவாக செல்ஃப் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரி மட்டும் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகுது. அப்புறம் பேக் ரிம்மில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். பேக் ரிம் லைட்டாக ஹோல்ஸ் இருக்குது. மற்றபடிக்கு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையுமே கிடையாது. வண்டி வந்து நீட்டாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்படியே வண்டி இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், வண்டி பீட் தெளிவாக இருக்கும். இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நாய்ஸில் எதுவுமே இல்லை. வண்டி பீட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏழரை HP பீட் பக்காவாக இருக்குது. அப்படியே கிளச் சைடெலாம் பாருங்கள், எந்த விதமான நாய்ஸுமே இல்லை. கிளச்செல்லாம் ஹெவி கிளச் போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளிச்சம் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃப்ளைவீல் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு வெளிச்சம் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடோமீட்டர் எல்லாத்துலேயும் கனெக்ஷன் கொடுத்துருக்குது. இண்டிகேட்டர் போட இண்டிகேட்டர் எரியிற மாதிரி, ஹை பீம் போட்டால் எல்லாம் உட்கார மாதிரி பக்காவாக பண்ணிக்குது வண்டியில்.
வண்டி பீட்டை கேளுங்க. வண்டி ஸ்லோ ஸ்பீடில் பக்கா ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். பம்பு நாசில் எல்லாமே ஒர்க் பண்ணி போட்டுருக்குது. ஸ்லோ ஸ்பீட் எல்லாமே தெளிவாக ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உங்களுக்கு இந்த வண்டியை கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். வண்டி கிக்கர் எல்லாமே லென்த் கிக்கர் போடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சவுண்டு வண்டியில் சூப்பராக இருக்குது. வண்டியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக் பண்ணி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வாங்க இப்போ இந்த வண்டியில் ஒரு ரைடு போகலாம். இந்த வண்டியில் வந்து ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ஹெவி பார்ட்ஸில் போட்டு பண்ணிக்கிறேன். வண்டி கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். 7 HP எனக்கு பிடிச்சதே வண்டியோட பீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வேறு ராக்கெட் சைலன்சர் போட்டுருக்குதா, பீட்டில் கணீர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி ஓடிட்டு போனால் நீங்கள் தனியாக தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கேரண்டி. வண்டியிலலாம் பெட்டெல்லாம் ஹெவியாக போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. வண்டி ஸ்பீடெலாம் பாருங்கள், நல்லா தெளிவாக போகும். ஏழ்வே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீர் டவுன் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டாப்பில் அப்படியே அழகாக போகலாம். எந்த விதமான ஒரு டஃப்னஸில் எதுவுமே இல்லை. கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்குது. இண்டிகேட்ரு, ஹாரனு, லைட்லேருந்து எல்லாமே பக்கம் இருக்காது. அதே மாதிரி ஃப்ளைவீல் காயில் புதுசு போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைவீல் காயில் கட்டி புதுசாக போட்டுருக்குது. கிளச்சு காயிலும் போட்டுருக்குது. நான் வேணும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். வண்டியில் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து ஓட்ட கண்டிஷனில் வேணும் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த வண்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்த்தான வண்டி இது. இந்த பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ், 7 HP கொண்டான பீட் தான் ஹைலைட்டு. வண்டியில் ஒரு ஸ்ட்ரெயின் இல்லை, வைப்ரேஷனே கிடையாது. வண்டியில் நீட்டாக இருக்குது. பிரேக்ஸ் எல்லாமே வந்ததுன்னா பக்காவாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஸோட ரீசெண்டாக தான் மாற்றிக்குது. அதை நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டோம், திரும்பிக்கலாம். கீர் ஸ்லிப்பிங் எதுவுமே கிடையாது. கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும்.
நான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். பேட்ரி மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு செல்ஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எடுக்கும். பண்ண கீ டவுனே பண்ணல, டாப்லேயே தான் போகும். அதான் 7.5 ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியோட ப்ரைஸ் பட் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி பற்றி A to Z எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு, 7 HP செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி. FC எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது. ஸ்மார்ட் கார்டு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், குரோமியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிக்குது. வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப் டு தி பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,27,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,27,000 அதுலேருந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெகோஷியேட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மி பண்ண முடியும். இந்த வண்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தான் என்னோடய ஃபோன் நம்பர் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்து கான்டக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம எல்லா வீடியும் தெளிவாக சொல்கிற மாதிரி தான். வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தர ஓட்டி பாருங்கள். ஸ்மார்ட் கார்டாக தர செக் பண்ணிவிட்டு வண்டியில் ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட ஒரு நல்ல கண்ணை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you friends.